வணக்கம், வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இப்போ உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். அந்த ரெசிபி வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ வாழைப்பூ இருக்குல்ல, இந்த வாழைப்பூவை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னா மோர் வாழைப்பூ. அது இந்த மோர் வாழைப்பூவுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நம்ம ஒரு ப்ளைன் வாட்டரில் கல்லுப்பு ராக் சால்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மோர் கலக்கணும். சரிங்களா? தயிர்னா மோர் எது வேணாலும் கலந்துட்டு நம்ம இதில் கட் பண்ணி போட்டோம்னா இந்த வாழைப்பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வாழைப்பூ எடுத்து தண்ணியில் கட் பண்ணி போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை தான் இப்போ உங்களுக்கு நான் அதில் கலக்க போகிறேன். கலந்துட்டு இப்போ இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து இதை போட்டுட்டோம்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கட் பண்ணி வச்சது இப்போ இருக்குது பாருங்கள். இது வந்து எதனால் நம்ம மோர் ஊற்றி இதில் கலக்கிறோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கல்லுப்பும் மோரும் கலந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், மிக்ஸி ஜாரில் நம்ம போட போகிறோம். சரிங்களா? மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம தயிர் விடுறோம். சரிங்களா? தயிர் விட்டுட்டு இப்போது இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ப்ளைன் வாட்டருக்குள்ள அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரோம். வெயிட் பண்ணி இப்போது இது கிரைண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த கிளாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு 100 மில்லிலிட்டரில் இது வந்ததுன்னு வச்சுங்க. இது அப்படியே எடுத்து நம்ம குடிச்சிட்டோம்னா நமக்கு அவ்வளோ உடம்புக்கு இது வந்து நல்லது. இது எதுக்கு யூஸ் ஆகுனா, நமக்கு இந்த பெண்களுக்கும் சரி, டீனேஜ் குழந்தைகளுக்கும் சரி, டீனேஜ் பசங்களுக்கும் டீனேஜ் பெண்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அது எப்போனா, இது மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு வருதுல்ல, அந்த நேரத்தில் இதை நம்ம குடித்தோம்னா இது நமக்கு ஃப்ளோ போகிறது வந்து கம்மியாகும். ஓவர் ஃப்ளோ ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதை வந்து நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும், டாக்டர்கிட்ட உடனே போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இதை வாரத்தில் ஒரு 3rd டே இல்லை 4th டே அது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ட்வைஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா இது நமக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். ஏன் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது மாதிரி தான் இருந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரு 15 டேஸ் அது மாதிரி எனக்கு போயிட்டுருக்கும் பொழுது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ரெசிபி இதுமாரி சாப்பிட்டா நல்லது. நான் செஞ்சு பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் உங்களுக்கும் வந்து இதனால் அது மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்சாங்கன்னா இது ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.